ஹாய் டியர்ஸ், பொங்கலுக்கு எல்லாருமே வீடு கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு பொங்கல் வைக்க ரெடி ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களுமே இந்த 2 டேஸாக ஒரு 80% எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் தான் காப்பு கட்டணும். இன்றைக்கி அப்படியே இந்த கார்டனில் பூவெல்லாம் பறிச்சுட்டு இருக்கும் போது இந்த மணத்தக்காளி கீரை அங்கங்கே நிறைய இருந்துச்சுங்க. அதை வச்சு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்யலான்னு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பூரியும் வேணும்னு கேட்டிருந்தாங்களா, அதனால் இன்றைக்கி மணத்தக்காளி பூரியே செஞ்சிடலாம் அப்படின்னு இதான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணாங்க. சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப ஹெல்தியும் கூட மணத்தக்காளி கீரை யூஸ் பண்ணுறதுனால. நாங்களே கோதுமை அரைச்சது தான் மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சோண்டு மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மணத்தக்காளி கீரை சுத்தம் பண்ணி கொஞ்சம் தண்டோடவே சேர்த்திக்கோங்க. 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நான் 1 கைப்பிடி அளவு மட்டுமே மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூரி மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணியும் தேவைப்படும். எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பூரிக்கு மாவு நல்லா டைட்டாக கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் அதிகமாக இழுக்காது. லாஸ்ட்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மாவு ட்ரை ஆகாமல் இருக்குங்க. நான் எல்லாத்துக்குமே இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி தான் மார்னிங் ட்ரிங்காக ரெடி பண்ணியிருந்தேன். இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க. வேணால் சத்து மாவு கஞ்சிங்கிற டைட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் குருமாவுக்கு ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்குல மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்து வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் குருமாவுக்கு எப்பவும் போல் நீங்கள் நார்மலாக தாளித்து விட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். 4-5 பச்சை மிளகாய், 2 தக்காளி சேர்த்திட்டு ஒரு 50% மட்டும் வெங்காயம் வதங்கினா போதுங்க. உருளைக்கிழங்கு மஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி கிடச்சங்காட்டி நான் சேர்த்திக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்திக்கோங்க. அப்போ தான் குருமாவுக்கே டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக 1/2 மூடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, பட்டை, சோம்பு, 2 பூண்டு போட்டு அரைச்சி சேர்த்திக்கோங்க. தாராளமாக தண்ணி சேர்த்திக்கோங்க, ஏன்னா தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் கெட்டியாகும். உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக குருமா ரெடி ஆகிருங்க. அதுக்கப்புறம் பூரிக்கும் நம்மளுக்கு தேய்க்கிறக்கும் நல்லா வரும். மணத்தக்காளி கீரை ஆட் பண்ணியிருக்கிற மாதிரியே தெரியாதுங்க. நார்மலான பூரி மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் கூட அந்த கசப்பு தன்மையெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க குழந்தைகளை இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட மாட்டாங்க. வேணால் இந்த மாதிரி பூரியாக ட்ரை பண்ணி கொடுங்க, நல்லாயிருக்கும்.